டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டை நான் வந்து தெளிவான முறையில சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாளைக்கே குரூப் 1 5000 வேகன்சி இதோ வருகிறது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் 50 ரூபாய் செலவில் உங்களுக்கு ஆடியோ வகுப்பு, தனித்தனி டெஸ்ட், தனித்தனி கவனம் அப்படின்னு சொல்லி பல விளம்பரங்கள் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க பயன்படுத்த வேண்டிய 2 விஷயம், ஒன்று பள்ளி புத்தகம் ஒன்று. ஸோ பள்ளி புத்தகத்தை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கம்பைல் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸ் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமின்னு சொல்லி கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம ஆட்சியர் கல்வியோட டெலகிராம்ல நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இந்த இதை நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதை நான் உங்களுக்கு இதுலயும் சேட்லயும் வந்து கொடுக்குறேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கைபேசியில வந்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3000 ரூபா 2500 ரூபா வந்து ஆகும், அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ இது வந்து டாபிக் வைஸ் நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தை கம்பைல் பண்ணி, நான் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2016லயே வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கை டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ சமச்சீரே வந்து கொடுத்துருக்கேன். இதைத்தான் நீங்க வந்து மெட்டீரியல்னு சொல்லி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து தான் காசு கொடுத்து வாங்குவேன் அப்படிங்கக்கூடிய மனநிலையில வந்திருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தமிழ் புக்கு, பழைய தமிழ் மீடியம் புக்கு, இங்கிலீஷ் மீடியம் புக்கு, சமச்சீர் கல்வி 6 to 12 எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஃபுல்லா இருக்கும், ஜியாகிரபினா ஜியாகிரபி ஃபுல்லா வந்துருக்கும். இதை நீங்க வந்து தேவைப்பட்டா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல 6 to 12 புக்கு வந்து வாங்கிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸை வந்து கம்பேர் பண்ணி வந்து படிக்கலாம். ரைட்டா? ஸோ இதுல 6 to 12 வரைக்கும் இருக்கு. இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாலிட்டியா அக்யூரேட்டா கொடுத்துருப்பேன். ஸோ இதைத்தான் வந்து மெட்டீரியல்னு சொல்லி நம்மளுடைய ஆட்சியர் கல்வியோட ஐடியா வச்சு எல்லாரும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து கொடுக்குறீங்களா, விற்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. நீங்க நம்ம கார்பரேஷன்ஸ் வெப்சைட்ல போயே நீங்க வந்து எடுத்துக்கலாம். அல்டி இந்த சென்னையில டிபிஐ, இந்த அண்ணா லைப்ரரி இங்கெல்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்க கவர்மெண்ட் சோர்ஸை கவர்மெண்ட்டை காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, அது வந்து கரெக்டானது. ஸோ இந்த இடைத்தரகர் எல்லாம் வந்து இருப்பாங்க. நான் ஒரு வாட்டி அப்படிதான் அந்த கஜா புயல்ல ஒரு தம்பி வந்து அவனோட ஆட்டுக்குட்டி எல்லாமே வந்து இறந்து போச்சு. சரி நம்ம வந்து ஸ்கூல் புக்கை வந்து வாங்கி கொடுப்போம்னு வந்து இது பண்ணிட்டு இங்க சென்னையில ஒரு இடத்துக்கு போனா அவன் வந்து இந்த கிரீன்வேஸ் ரோடு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்துல போய் பார்த்தா இன்ஸ்டியூட் மாதிரிதான் வந்து வச்சிருக்கானுங்க. கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்து வேலை. இந்த ஸ்கூல் வாத்தியாரை பிடிச்சி அங்க இருந்து இந்த மாதிரி புத்தகங்களை வந்து ஏமாத்தி விற்கக்கூடிய வேலையை வந்து பண்ணானுங்க. கடைசி வந்து பார்த்தா அவங்க வந்து ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சோடனே நான் அந்த மாதிரி அவங்கள வந்து கேள்வி கேட்டா நம்மளை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி அவங்க சென்டிமெண்டா பேசி எங்களுக்கு குடும்பம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி கடைசி ஏன்ட்டே 800 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் சரி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிதான். நம்மகிட்ட சென்டிமெண்டா பேசினாங்க அப்படின்னா நம்ம எமோஷனலா கொஞ்சம் இதாயிருவோம் இல்லையா? அதனால இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதனால ஏமாந்து போவாதீங்க. நான் ஏமாந்துருக்கேன், ஓப்பனா சொல்றதுக்கு என்னது, வெறும் பள்ளி புத்தகத்தை. ஏன்னா அந்த புக்கு வந்து டிபிஐலையும் கிடைக்கல. சரி இவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நிறைய குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸ்கூல் புத்தகத்தை, அந்த ஸ்கூல் புத்தகத்தை தான் ஒரிஜினல் புத்தகத்தை வாங்கி இந்த மாதிரி சேல் அவங்கள்ட்ட மாட்டாம நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் வந்து இருக்கு, அதுல வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைப்ரரி, அண்ணா லைப்ரரி சென்னையில இருக்கவங்ககிட்ட நீங்க போய் சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். தயவு செய்து இந்த புத்தகங்களை தேடி நீங்க வந்து அலையக்கூடாது. இதுல நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கம்பைல் பண்ண டேட்டாவை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாக்ஸீட் ரீடர் அப்படிங்கக்கூடிய ஆப், ஓகே, ஃபாக்ஸீட் ரீடர் அப்படிங்கக்கூடிய பிளே ஸ்டோர் என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாக்ஸீட் ரீடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஸ்மூத்தா இருக்கும். அன்மியூட் பண்ணாதீங்க யாரும். ஓகே, எழுதுறதுக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நோட்ஸ் எடுக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபாக்ஸீட் ரீடர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சில பேர் எனக்கு உங்களுக்கு கண் வலி இருக்கும், இந்த மாதிரி ரீடிங் பிரச்சனைகள் வந்து இருக்கும். அந்த மாதிரி பெர்சன்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மற்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு, சில பேர் வந்து டிராவல்ல இருப்பீங்க, சில பேர் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த பிடிஎஃப் ரீடரை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாக்ஸீட் ரீடர், இதுல நோட்ஸ் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மார்க் பண்ண டேட்டாவை நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜோடோ பிடிஎஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஜோடோ பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து முக்கியமான நோட்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்க முடியும். பிடிஎஃப் வந்து படிக்கிறதுக்கு ஸ்மூத்தா வந்து இருக்கும். ரைட்டா? இதையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பேடு விஷன்லாம் வந்து வாங்காதீங்க. இதை வந்து மொபைல்ல வந்து போட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்க எனக்கு வந்து காசு இல்லை, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்ணு வலி இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மொபைல்லே நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரீடிங் மோடுன்னு ஒன்று இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த ரீடிங் மோட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல்ல மேல இது பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒன்று வந்து வரும். ஸோ அந்த ரீடிங் மோட என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் மோட் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் மோட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும். அந்த மொபைல்ல வந்து ரீட் மோடுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து ஆப்ல போயிட்டு நீங்க வந்து தேடி வந்து எடுத்துக்கலாம் ரீட் மோடுக்கு, ரைட்டா? அதே மாதிரி பிசியில் ஒர்க் பண்றீங்கன்னா அதுலயும் ஒரு சில இது வந்து இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அதை ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் ரிலேட்டடா நிறைய இருக்கு. சின்ன சின்ன ஐ ரிலேட்டடான எக்ஸசைஸ், இந்த கண் சிம்றது, தூரமான ஒரு இருக்கக்கூடிய பொருளை வந்து பாக்குறது, இதெல்லாம் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், ரைட்டா? அங்க காமிச்சிருக்கோம் பாருங்க, மொபைல்ல மேல இந்த ஐ ப்ரொடெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, போய் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து ரீட் பண்ணலாம். அப்போ இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க வந்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். இப்போ நான் எல்லாமே ஃபாக்ஸிட் ரீடர்ல தான் வந்து இது பண்ணுவேன். இப்போ வந்து பாருங்க, இதுல நிறைய ஹைலைட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நான் வந்து ஹைலைட் பண்றேன் பாருங்க. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம், புரியுதா? இதுக்குமே ஷார்ட்கட்லாம் வந்து இருக்கு. ஆரோ மார்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கலரை வந்து டக்குன்னு வந்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உண்டு. நீங்க இது மூலமா முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்க பாருங்க, நான் ஷார்ட்கட் வச்சிருக்கேன், ஆரோ மார்க் போடுறது, இதே மாதிரி பாக்ஸ் போடலாம். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பாக்ஸ் போடலாம். இந்த மாதிரிலாம் நிறைய வந்துருக்கு. ஸோ அப்போ இதுல போயிட்டு கமாண்ட் அப்படிங்கிறதுல நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். பென்சில்ட்ட மார்க் பண்றது, ஹைலைட் பண்றதுலாம் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். இல்ல எனக்கு இது என்ன, மேக்சிமம் நிறைய பேர் வேலை பார்க்கலாம், டிராவல் பண்ணலாம், நீங்க புக்கை எங்கனாலும் தூக்கிட்டு போக வேண்டிய தேவைகள் இருக்காது. சரி, எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும்னா ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாயில டேப் ஒன்று உங்க சொந்தக்காரங்க யார்ட்டையாவது சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இது வந்து படிக்கக்கூடிய மெத்தடு. இல்ல என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் செலவழிக்க முடியும்னா நீங்க இந்த புத்தகத்தை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க, இதை வந்து ஜெராக்ஸ் எடுங்க, ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுங்க. இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நிறைய டேட்டா வந்து எக்ஸாம்ல இதுல புக்ல வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த புக்கை நீங்க வந்து ஒரு பேஸா வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த புக்கை தான் நீங்க வாங்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூட்டும் வந்து காப்பி பண்றானுங்க. நம்ம வந்து ஸ்கூல் புக்கை தான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அரசோட இது அரசுக்கு தான் போய் சேரணும், ரைட்டா? ஸோ அதனால இன்னும் ஸ்கூல் புக் வந்து விற்கிறீங்களா, இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்பிசி வெப்சைட்லேயே போயிட்டு ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ரைட்டா? ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இதை வந்து எடுத்து நீங்க வந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிக்கு படிக்கிறதுக்கு ஒரு 292 டாபிக்ஸ் வந்து இருக்கு. அந்த டாபிக்ஸ் படி என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பேன். இது வந்து என்னன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் நேரத்துல நீங்க 6 வருஷம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய சீக்கிரட்டை இது வந்து டைரக்டா உங்களுக்கு அந்த ஆட்சியர் கல்வியோட புத்தகம் 3 புத்தகமே, தமிழா இருக்கட்டும், யூபிஎஸ்சி 2-in-1 இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், இந்த 3 புத்தகமே உங்களை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல வந்து கொண்டு போகும். எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம், எதை ஸ்கிப் பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் கூட மெயின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டல வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ வரக்கூடிய நாட்கள்ல என்டையர் தமிழ்நாடா இருக்கட்டும், அதர் ஸ்டேட்டா வந்து இருக்கட்டும், இந்த ஆட்சியர் கல்வியோட இந்த 392 டாபிக்ஸை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து 100% வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கான காரணங்கள் ஏற்கனவே அன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த வகுப்பு எடுத்தோம் இல்லையா, இந்த பிரபஞ்ச வகுப்பு, அதுல காரணங்கள், ப்ரூஃப் எல்லாமே வந்து காமிச்சேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்க வந்து வாங்கினாதான் படிக்க முடியும் அப்படிலாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். உங்களுடைய டயத்தை மிச்சப்படுத்தும், பிளஸ் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை யாருடைய துணையும் இல்லாம உங்களுக்கு வந்து டைரக்ட் வந்து போகும். இல்ல நீங்க வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஓல்டு கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன மாதிரி கேட்கறாங்கன்னு, அதுவும் நான் யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கேன், எப்படி ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடியதான் இந்த பயிற்சி பட்டறையில நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை கூட நீங்க வந்து இது பண்ணி என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதுபடி என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த பயிற்சி பட்டறை நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்சியர் கல்வி இந்த இதுல
ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பயிற்சி பற்றிய டைம் இருக்கிறவங்க இல்ல, பாஸ் பண்ணணும்னா தயவு செய்து வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது இன்ஸ்டியூட்ல 10,000 20,000 கட்டணுமா, இல்ல நம்ம வந்து ஓனா ஸ்கூல் புக்கை வந்து படிக்கலாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம் தான். ஸோ எல்லாருக்கும் நம்ம வந்து டிகிரி முடிச்சிருப்போம், 10th முடிச்சிருப்போம், நமக்கு தெரியும். அப்போ எதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆட்சியர் கல்வியில பயிற்சி பற்ற வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கலாம், ரைட்டா, சமச்சீர் கல்வி புத்தகத்தை வந்து எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்கை எப்படி அப்ரோச் பண்ணணும், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எப்படி படிக்கணும் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா வாட்ஸ்அப்ல வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இனி நீங்க வந்து யாரையும் வந்து நம்பக்கூடாது. டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போகணும். இங்க வாட் இஸ் நியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ரைட்டா, அனௌன்ஸ்மெண்ட் பிரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ டிஎன்பிசி இணையதளத்துல சொல்லக்கூடிய செய்தி மட்டுமே உண்மையானது. டிஎன்பிசி இணையதளத்துல சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையானது. ஸோ இங்க எங்கேயாவது குரூப் 1 நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்களா பாருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து 2 நாளா வந்து சொல்றீங்க, கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு. அடுத்து வெவ்வேறு தற்காலிகமாக விண்ணப்பிக்கப்பட்ட பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, எழுத்து தேர்வு எக்ஸாமினேஷனோட முடிவுகள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க, ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுழைவு சீட்டு, இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது, அதோடைய நுழைவு சீட்டு வந்து விட்டுருக்காங்க. இங்க எங்கேயாவது உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட்ஸ்ல இந்த மாதிரி இப்போ நவம்பர் மாசம் குரூப் 1 வந்து வருது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? ஸோ இதுல நீங்க வந்து எந்தெந்த எக்ஸாம் எப்படி வரணும் அப்படிங்கிறத ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும், ரைட்டா. ஸோ இந்த ஆனுவல் பிளானர்ல நீங்க என்ன பண்ணணும்னா போய் வந்து மெயினா வந்து பார்க்கணும், ரைட்டா. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் படி நீங்க வந்து நடக்குமா அப்படின்னா ஒரு காலமும் வந்து நடக்காது. ஸோ அதனால ஆனுவல் பிளானர் படி நீங்க வந்து படிக்கலாம், ரைட்டா. ஸோ ஆனுவல் பிளானர் படி வந்து படிக்கலாம். ஆனா இதுபடி நடக்கும் கண்டிப்பா அப்படிங்கிறதுலாம் வந்து சாத்தியக்கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ நவம்பர் மாசம் எக்ஸாம் வருதா, கிளப்பி விட்டாங்களா, நவம்பர் மாசம் எக்ஸாம்னே படிங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பதற்றம் ஆயிடக்கூடாது, பயம் ஆயிடக்கூடாது. ஏதாவது இன்ஸ்டியூட்ல கொண்டு 1000 2000 சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, கட்டிடக்கூடாது. ஸோ அதுபடி என்ன பண்ணணும், நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து படிக்கணும். டிஎன்பிசி வெப்சைட்ல வரக்கூடிய செய்தி மட்டும்தான் உண்மையான செய்தி. அதுக்கப்புறம் இதை 4 பேர் கொண்டு போங்க. இருக்க யூடியூப் சேனல்லாம் என்னன்னு தெரியல, அவங்களுடைய கஷ்டம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்களுக்கும் பணம் தேவைப்படுது. இல்ல எக்ஸாமை பத்தி தெரியாதவன்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கான். ஸோ அதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு இது, ரைட்டா. இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இணையதளம், இப்படி ஒரு இணையதளம் டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த இணையதளத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இணையதளத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அறிக்கைகள் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட செய்தி மட்டும்தான் உண்மையான செய்தி, ரைட்டா. ஸோ இந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி, குரூப் 2 வந்தாலும் சரி, இதுலதான் அறிக்கைகள் வந்து இருக்கும். அப்ளை அப்படிங்கக்கூடிய பட்டன் இருக்கும். நீங்க எலிஜிபிளா இருந்தா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். புரியுதா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத டிஎன்பிசி வெப்சைட்ல தான் வந்து பார்க்கணும். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அவங்களுடைய இன்கம்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய டிவி சேனல்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளப்பி விடுங்க அப்படிம்பாங்க. அப்போ மொத்தமா ஆளே வந்திருக்காது, அவன் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்க, 100 பேர் 10 பேர் படிக்கக்கூடிய இடத்துல 10,000 பேர் வந்து சேருவான். கேட்டா நியூஸ் பேப்பர்ல சொல்லியாச்சு. இந்த உண்மையை எவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்றது கிடையாது. அதனால டிஎன்பிசி வெப்சைட்ல படிங்க. நான் சொல்லக்கூடியது பள்ளி புத்தகம், பழைய வினாத்தாள். இன்னொரு குரூப் வந்து இருக்கும், வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை படிக்காதீங்க, அதை தாண்டி படிக்கணும் அப்படின்னு உங்க மண்டே வந்து கழுவானுங்க. கழுவிட்டு 4 நாள்ல நான் சொன்னதுல இருந்தா வந்துச்சு அப்படி இப்படிம்பாங்க. அதையும் நம்பாதீங்க. ஸ்கூல் புக்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்லே இந்த வாட்டி 100 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 கொஸ்டின் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்லயே வந்து டைரக்டா வந்து இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொன்றையும் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. அதுக்கான ஒரு பெரிய விஷயத்தை தான் நம்ம ஆட்சியர் கல்வி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா. ஸோ அதனால அடுத்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ண போது, அது ஆட்சியர் கல்வியோட 1.5 வருஷ உழைப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா டே நைட்டா அதுக்காக நான் வந்து நம்ம டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கிடைச்சதுன்னா நீங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போக வேண்டாம், ₹1 யாருக்கும் வந்து செலவழிக்க வேண்டாம், ரைட்டா. உட்கார்ந்து ப்ராப்பரா வந்து படிங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பேஸ் எதுன்னா நம்ம ஆட்சியர் கல்வியோட டாபிக்ஸ், நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து உழைக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சோர்ஸ் இது மட்டும்தான். இதை தாண்டி எதுவும் வந்து பண்ணக்கூடாது. பிளஸ் அந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது apply.dnpc இந்த இதுல நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும், அதுல நீங்க வந்து பார்க்கலாம், ரைட்டா. ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்,
இது பண்ணுவோம். கவுன்சிலிங் பத்தினதுதான் இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க உண்மைத்தன்மையா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். புது புது பொருளிய வந்து தேடி பதட்டம் ஆயிடக்கூடாது. ரைட்டா? ஸோ இதுபடி நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக்ஸ் வந்து போவோம். ஸோ இந்த குரூப் வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இந்த வாட்ஸ்அப்ல பரப்புறது, ஃபேஸ்புக்ல பரப்புறதெல்லாம் நம்பாதீங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது வெப்சைட்ல போய் வந்து பாருங்க. ரைட்டாமா? யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டீங்களா? ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து டிஎன்பிசில நம்ம வந்து பார்க்கக்கூடியது குரூப் 1ஓட இன்னும் ஜியோகிராஃபி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட்? யாருக்கும் டவுட் இருக்கா இல்லையா? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் இல்ல வந்து இது பண்ணணும் கிடையாது. அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து கிளாஸ்ல வந்து திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டேன் போல. இந்த கோவத்துல சில டைம் வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து கோவமாகிறது உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையில. ஒருத்தங்களை வந்து திட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல வழிக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ யாரையாவது நான் பேசும்போதோ இல்ல வந்து சொல்லும் போதோ உங்களுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசையோ எதையோ வந்து காயப்படுத்திட்டேன் அப்படின்னா மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மன்னிப்பு எதுக்காக அப்படின்னா நான் பேசினேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து கிடையாது. நான் வந்து எல்லாருக்கும் எப்பொழுதும் தரமான கல்வியை வந்து கொடுக்கணும்னு நினைச்சு உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த என்னோட வார்த்தைகள் ஏதாவது வந்து யாரையாவது வந்து கஷ்டப்படுத்திருந்துச்சு அப்படின்னா ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மெயின் கோர் இன்டென்ஷன் என்னவா இருக்கும், உங்களுடைய நல்வழிப்படுத்துறதா வந்திருக்கும். மெட்டீரியல் கேட்கறாங்க எல்லாம் கொடுத்துருப்போம், எதையும் பார்க்க மாட்டோம். ஆனா ஒரே வாட்ஸ்அப் மெசேஜ்ல ஐஏஎஸ் ஆயிடணும், ஐஏஎஸ் ஆக வழிமுறையை சொல்லிடணும். இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளவு சொல்லியிருக்கோம், எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம், எந்த கிளாஸையும் வந்து அட்டன் பண்ண மாட்டோம். ஆனா ஐஏஎஸ் ஆயிடணும். அப்படிங்கும்போது பொதுவா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோபங்கள் வந்து வரும். அப்போ கொடுக்கக்கூடியதை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது காயப்படுத்தி பேசுங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ நம்ம என்னோட வார்த்தை வந்து காயப்பட்டு நீங்க வந்து இதை விட்டு வந்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல கல்வி கிடைக்காம நீங்க வந்து நின்றக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து சாரி கேட்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ நான் வந்து குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ், குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல நம்ம வந்து ஜியோகிராஃபியும் என்வாயர்மெண்ட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஏற்கனவே ஒவ்வொரு டாபிக்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இனி நாளையில இருந்து நாளைக்கு எப்படி கிளாஸ் நான் வந்து இது பண்ணிட்டு சொல்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து டாபிக் வைஸ் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இப்போ ஆதித்யா L1னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வந்து வரும். அதை பத்தி 360 டிகிரில நான் வந்து சொல்லிடுவேன். ரைட்டா? ஸோ இப்போ நீங்க குரூப் 1 மெயின்ஸ்ல என்வாயர்மெண்ட்டும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி தலைப்பையும் நம்ம எப்படி படிக்கணும்னு வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இது வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ்ல மொத்தம் 9 யூனிட் வந்து இருக்கு. அந்த 9 யூனிட்ல 3 தாள் இருக்கு. ஒவ்வொரு தாளும் 250 மார்க்கு. ஏற்கனவே ஹிஸ்டரி, எக்கனாமி, ஓகே அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். இதுல நம்ம வந்து மேக்ஸ் நான் வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணி கொடுப்பேன் ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். இந்த ரெண்டும் நான் வந்து கிளாஸ் எடுக்கும் பொழுது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனலா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்திய அரசியலமைப்பு இருக்கு, அதோட சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அதை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே நான் வந்து பயிற்சி பற்றையில குரூப் 1 குரூப் 2 பயிற்சி பற்ற ஆட்சியர்கள் யூடியூப் சேனல்ல இருக்கும், அதுலயே ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதுலயே கூட பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய முக்கிய சிறப்பம்சங்கள், அதாவது புவியியல் அமைப்பையும் சுற்றுச்சூழலையும் பல்லுயிர் பெருக்கத்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், டீச் பண்ண போறேன். ஸோ இந்த டாபிக்ஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லிட்டு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து கம்பேர் பண்ணுவேன். ஸோ அது முடிஞ்சோடனே நம்ம வந்து இந்த ஜியோகிராஃபி தலைப்பு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ அப்போ எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி. ஸோ இதுல பேப்பர் 4ல வந்து இருக்கு தமிழ்நாட்டின் முக்கிய அம்சங்கள், இந்தியாவின் புவியியல் அமைப்பு. அப்போ இதை வந்து என்ன பண்றீங்க, ரெண்டா வந்து உடைக்கிறீங்க. எப்படி உடைக்கிறீங்க? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ரைட்டா, தமிழ்நாட்டுடைய புவியியல் அமைப்பும் படிக்கணும், இந்திய லெவல்ல புவியியல் அமைப்பையும் வந்து படிக்கணும். ஏற்கனவே ஆட்சியர் கல்வியில ஜியோகிராஃபியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வியூ வந்து கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு நம்ம வந்து உள்ள போகலாம். ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில நம்ம வந்து செப்பரேட்டா வந்து படிப்போம், ஒரு பக்கெட்டா வந்து படிப்போம். ஸோ அதை எப்படி படிக்கிறோம்னு வந்து பாருங்க. ரைட்டா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த பிரபஞ்சத்து ரிலேட்டடா, யூனிவர்ஸ் ரிலேட்டடா அதை வந்து படிப்போம். அதுக்கடுத்து சோலார் சிஸ்டம், சோலார் வந்து படிப்போம். அதாவது யூனிவர்ஸை பத்தி வந்து படிப்போம், அதுல உள்ள பிளானட் வந்து படிப்போம், சோலார், எர்த்து, இது வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து படிப்போம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரு, ஓசனோகிராஃபி, வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட், இந்த கிளைமேட் ரிலேட்டடா ஜெட் ஸ்ட்ரீம், ஸ்னோஸ், ப்ரெஷர் பெல்ட், ஜெட் ஸ்ட்ரீம், பனி, காற்றழுத்த மண்டலம் இதெல்லாம் வந்து இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும், நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு டாபிக்ஸா இதை வந்து பிடிச்சுக்கோங்க. இந்தியன் கிளைமேட் படிக்கும் போதே வேர்ல்டு கிளைமேட், ஸ்னோ, விண்டு இதெல்லாம் வந்து படிப்போம். ரைட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிராஃபி ரிலேட்டடா நம்ம வந்து கிளவுட்ஸ், சைக்ளோன்ஸ், வல்கனோஸ், ராக்கு, டெசர்ட், எர்த்குவைக்கு இது எல்லாத்தையும் ஒரு டாபிக்கா நீங்க என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்படி கம்மியா என்ன பண்ணுங்க, படிச்சீங்கனாலே போதும், அசால்ட்டா அந்த எக்ஸாமு கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா. இது எல்லாமே மேகங்கள், புயல்கள், எரிமலைகள், பாறைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸ். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ். ஓகே, மலைகள், அதுல இருக்கக்கூடிய பீக்கு, லேண்ட்ஃபார்ம், பாஸ், ஹில்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு டாபிக்கா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆறுகள் சம்பந்தமா, ஆறுகள் தலைப்பு, அதுக்கப்புறம் வளங்களை பத்தி செப்பரேட்டா வந்து படிப்போம். ஓவராலா அதுக்கப்புறம் ஒரு டாப் மோஸ்ட் டாபிக்ஸ் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, போர்ட், வாட்டர்வே, நேஷனல் ஹைவே, பாப்புலேஷன் இதெல்லாம் ஒரு டாபிக்கா நீங்க வந்து படிக்கணும். ஸோ இந்த பாப்புலேஷன் டைப்ஸை செப்பரேட்டா வந்து படிங்க. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா ரயில்வே, போர்ட், வாட்டர்வே, ஹைவே இதெல்லாம் செப்பரேட்டா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து மேப் ஓரியன்டா எல்லா மேல உள்ள டாபிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிக்கணும். இது டிஎன்பிசில நீங்க வந்து படிக்க வேண்டியது. எப்படி நம்ம இந்திய லெவல்ல ஜியோகிராஃபி படிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல வேர்ல்டு கிளைமேட், இந்தியன் கிளைமேட் அங்க படிக்கிற மாதிரி இங்க தமிழ்நாடு கிளைமேட் படிக்கணும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் படிக்கணும், தமிழ்நாடு அங்க பாப்புலேஷன் படிச்ச மாதிரி அங்கேயும் இந்திய பாப்புலேஷன் மாதிரி தமிழ்நாடு பாப்புலேஷன், இந்திய லெவல்ல ட்ரைபல்ஸ் மாதிரி தமிழ்நாடு ட்ரைபல்ஸ், இந்திய லெவல்ல டிரான்ஸ்போர்ட் மாதிரி தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட், இதே மாதிரி எனர்ஜி பிளஸ் வந்து வாட்டர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா இது வந்து படிப்போம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 9. ரைட்டா, தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து படிக்கணும். இப்போ சிலபஸை நான் வந்து உடைக்கிறேன். அதாவது குரூப் 1ல யூனிட் நம்பர் 4ல இருக்கக்கூடிய தலைப்பு வந்து படிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல ஜியோகிராஃபி எங்க இருக்குன்னு நான் வந்து காமிச்சிடுறேன். ரைட்டா. குரூப் 2 மெயின்ஸ்ல மொத்தம் 3 யூனிட். ரைட்டா. அந்த 3 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி எங்கெல்லாம் இருக்குன்னு வந்து பாக்குறேன். ஸோ யூனிட் நம்பர் 1ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பிசிக்ஸ்லயும் வரும், உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபிலயும் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இது ஏற்கனவே நாங்க இதுல ஷேர் பண்ணிருக்கேன் டெலிகிராம்ல, சிலபஸ் எப்படி உடைக்கணும்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் தொழில் வலைபுறம் இண்டஸ்ட்ரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் தொழில் வலைபுறம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி தலைப்பு தான். ரைட்டா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதை தாண்டியும் ஜியோகிராஃபி தலைப்புல நீங்க குரூப் 2 மெயின்ஸ் படிச்சாலும் நீங்க குரூப் 1 சிலபஸை வச்சுதான் வந்து படிக்கணும். அது ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். ரைட்டா, மக்கள் தொகையும் ஜியோகிராஃபி கீழே தான் வந்து படிப்போம், எக்கனாமிக் கீழே வந்து படிப்போம். இப்போ போயிடுவோம் நம்ம டாபிக்ஸ். இப்போ இந்த சிலபஸை எப்படி உடைக்கிறேன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோகிராஃபி, தமிழ்நாடு ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லி 2 விதமான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க. இப்போ இந்த சிலபஸை எப்படி உடைக்கிறேன்னு வந்து பாருங்க. முக்கியமான ஆறுகள், அப்போ இந்திய லெவல்லையும் ஆறுகள் படிக்கணும், தமிழ்நாட்டு லெவல்லையும் ஆறுகள் படிக்கணும். ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அங்க பார்த்தா அதே தான், வானிலை, கிளைமேட்டு, வெதரு, காலநிலை. ஓகே, வெதர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலநிலைங்கிறது டே டைம்ல இருக்கும், கிளைமேட் அப்படிங்கிறது லாங் டைம்ல சேஞ்ச் ஆகக்கூடியதான் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய பருவமழை, மான்சூன் சார்ந்த விஷயங்கள், மழைப்பொழிவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், படிக்கணும். அப்போ உங்க டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ரிவர் டாபிக், ஓகே, ரிவர்ஸ் டாபிக்ஸ் அண்ட் கிளைமேட் டாபிக்ஸ். ரைட்டா, அது வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இயற்கை வள ஆதாரங்கள், நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கோல் எங்கெங்கெல்லாம் கிடைக்கி, செயல் கேஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை நேச்சுரல் ரிசோர்ஸஸை நீங்க வந்து என்ன படிக்கணும், படிச்சுக்கணும். அடுத்த டாபிக் என்னது, ரிசோர்ஸ், வளங்களை பத்தின டாபிக்ஸ். ஸோ அடுத்து மண்ணை பத்தி வந்து படிக்கணும், சாயில் ரிலேட்டடா நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து காமிக்கிறேன். ஸோ இது கூட சின்னதாக்க முடியுமான்னு பாக்குறேன், அழிக்கிறதுக்கு ரப்பர் எங்க இருக்கு. ஓகே, இந்த சிலபஸை நல்லா உள்வாங்கிக்கோங்க, நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் கவனிங்க. ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இங்க நீர், வாட்டர் இருக்கு, வாட்டருங்கிறது கீழே நீங்க வந்து ரிவர்லேயே வந்து சேர்த்துடலாம்.
வாட்டர் அப்படிங்கிற ரிவர் தான். அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. ஃபாரஸ்ட் காடுகள் அப்படிங்கக்கூடியது. அடுத்து வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது. ஓகே, காடுகள் வனவிலங்கு இதெல்லாம் எதுல வரும்னா என்வாயர்மெண்ட்ல வரும், சுற்றுச்சூழல்ல வந்து வரும். இதை என்ன பண்ணிக்கோங்க, செப்பரேட்டா வந்து வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து கவனிங்க, வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், லைவ் ஸ்டாக், ஃபிஷரிஸ், இது எல்லாமே எதுல வரும்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர் டாபிக் போட்டுக்கோங்க. அக்ரிகல்ச்சர் சிலபஸை நான் இப்போ வந்து என்ன பண்றேன், ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து உடைச்சு வந்து காமிக்கிறேன். அப்பதான் இதோட எளிமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ சிலபஸை நீங்க வந்து என்ன பண்ணணும், நல்லா உள்வாங்கணும். அதுதான் நான் ஒவ்வொன்றையும் வந்து உடைச்சு கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இது கவனிங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட், அது மீன் வளம் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட். அடுத்து தொழிற்சாலைகள் வந்து பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ், மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இது வந்து இண்டஸ்ட்ரி டாபிக், தொழிற்சாலைகள் டாபிக்ஸ். ரைட்டா? அடுத்து growth அண்ட் டெவலப்மெண்ட், அந்த வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள். அடுத்து சோசியல் கல்ச்சுரல் ஜியோகிராஃபி. அடுத்து வந்து பாருங்க பாப்புலேஷன், மக்கள் தொகை சார்ந்தது, மக்கள் தொகை சார்ந்த டாபிக். அந்த மக்கள் தொகை எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு, ஓகே, எங்கெங்கெல்லாம் டென்சிட்டி இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ் கூட உங்களுக்கு மக்கள் தொகையை பத்தி வந்து கேட்டிருந்தேன். இந்திய லெவல்ல, வேர்ல்ட் லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல மக்கள் தொகை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் தொகையை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரைபல் அப்படிங்கக்கூடிய டாபிக் வந்து பார்ப்போம். ட்ரைபல், உங்களுக்கு ட்ரைபல் பழங்குடியினர் பத்தி படிக்கணும். அந்த டாபிக்ஸ் தான் இது. இனம், பழமொழிகள், அதோடைய நீக்ராய்ட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அதான். அப்போ இதுல மொத்தமே எத்தனை டாபிக் இருக்கு அப்படிங்கிறத உள்வாங்குங்க. ஓகே, ஸோ அப்போ ஓவராலா நாங்க ப்ரிலிம்ஸ்ல வந்து ஒரு 292 டாபிக், இதுல ஜியோகிராஃபி தனியா வந்து கொடுத்துருக்கேன்ல, அதே டாபிக்ஸ் தான். இது வந்து செப்பரேட் கிடையாது, அதே டாபிக்ஸ் தான். என்னென்னலாம் வந்திருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் ஆறுகள் இருக்கா, அடுத்து கிளைமேட் சம்பந்தமா, அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸ், அடுத்து சாயில் சம்பந்தமா, அடுத்து இந்த ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப்லாம் என்வாயர்மெண்ட் கீழே. இங்க நேச்சுரல் ரிசோர்ஸ் கீழே, கனிம வளங்களை ரிசோர்ஸ் கீழே வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்து இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி டாபிக்ஸ். ஓகே, அடுத்து சமூக கலாச்சார, புவியியல், மக்கள் தொகை எல்லாமே சேம் டாபிக் தான். ட்ரைபல் பீப்புள் இதெல்லாம் வந்து படிப்போம். சிலபஸை இப்படிதான் என்ன பண்ணணும், உடைக்க என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து கவனிங்க, இது முடிஞ்சா ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். ஐயோ, ஓகே. ஸோ இது சிலபஸை நீங்க வந்து இப்படிதான் வந்து உடைச்சு என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே நான் பயிற்சி பட்டறையில நான் வந்து கொடுத்துருக்கேன், முதன்மை தேர்வு பயிற்சி பட்டறையில, அதை பார்த்துக்கணும். அடுத்ததுக்கு வந்து வருவோம். அடுத்து ஓசனோகிராஃபி. நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு வந்து சிலபஸ்ல ஓசனோகிராஃபியே இருக்காது. ஆனா நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, ஆட்சியர்கல்வி 2-in-1 இதுல, இந்த ஜிகே புத்தகத்துல ஓசனோகிராஃபின்னு வந்து கொடுத்துருப்பேன். அது காரணம் என்ன, இது குரூப் 1 குரூப் 2க்கு ஒரு வெயிட்டான டாபிக்ஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வரும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும், சிலபஸ்ல இல்ல அப்படின்லாம் வந்து விட்டுறக்கூடாது, இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ கவனிங்க, ஓசனோகிராஃபி அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கடல், இந்திய கடலை பத்தி வந்து படிக்கிறோம். ஓசனோகிராஃபி அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், ரிலீஃப் ஃபீச்சர் வந்து படிக்கிறோம். பிளஸ் இந்தியன் ஓஷன், அரபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். அப்போ இந்தியாவோட கடல் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து படிக்கிறோம். அது கூட அப்ப வந்து என்ன பண்றோம், ஓசனோகிராஃபி வந்து படிக்கிறோம். அப்போ ஓசனோகிராஃபி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கோரான முக்கியமான டாபிக்ஸ், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து கவனிங்க. ஸோ இது வந்து முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து கவனிங்க. ஸோ இப்போ ஓசனோகிராஃபி மாதிரியே இன்னொரு தலைப்பு வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் புவியியல் தொழில்நுட்பம் அப்படிங்க. அந்த இது வந்துருச்சாடா, கால் பண்ண அப்படி கடையை பூட்டி போயிடுவானுங்க. பக்கத்துல வந்துட்டேன் நான், அடுத்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், கதவை மட்டும் பூட்டி போடுறா, சவுண்டா இருக்கு. ஸோ அடுத்து இப்போ வந்து இந்த ஜியோகிராஃபில இன்னொரு மிக முக்கியமான தலைப்பு வந்து இருக்கு, அதை வந்து பாருங்க. இப்போ ஜியோகிராஃபில அடுத்த மெயின்ஸ் தலைப்பு இன்னொரு டாபிக்ஸ் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பேசிக் ஆஃப் ஜியோகிராபிக்கல் டெக்னாலஜி, ஸ்பாட்டியல் டெக்னாலஜி, அடுத்து ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இது வந்து இப்போ நம்ம IRNSS அப்படிங்கக்கூடிய ஒரு சேட்டலைட் அனுப்புறோம். அந்த மாதிரி நேவிகேஷன் சேட்டலைட்டு, ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க், இந்தியாவோட அமைவிடங்கள், இது சார்ந்த விஷயம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த GPS, ரிமோட் சென்சிங், இது அது ரிலேட்டடா, அதுக்கப்புறம் IRNSS சேட்டலைட்டு, இதெல்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எதுல வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து வரும். இந்த டாபிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து வரும். ரைட்டா? லைக் வந்து பாத்தீங்கன்னா
இந்தியாவோட IRNSS சேட்டலைட் சார்ந்த விஷயங்கள், ஓகே, GPS, இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வரும். அதுக்கப்புறம் இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல வந்து வரும். இந்தியாவின் பக்கத்து நாட்டு உறவுகள் சார்ந்த வந்து பார்ப்போம். இந்தியா நெய்பர் கண்ட்ரிஸ் ரிலேட்டடான பிரச்சனை. இப்ப சைனாக்காரன் ஒன் பெல்ட் அப்படிங்கக்கூடிய ப்ராஜெக்ட் பண்றான். அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், படிப்போம். ஸோ இப்போ சிலபஸ் இப்படித்தான் என்ன பண்ணணும், உடைக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணிட்டீங்க, தெளிவான முறையில நீங்க வந்து உடைச்சிட்டீங்க. இப்ப யாருக்கு என்ன டவுட் இருக்கு? டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. ஸ்மால் ரிக்வெஸ்ட், நார்த் மெட்ராஸ்ல கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே. வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இப்போ யாரோ பிருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க, என்ன டவுட் கேளுங்க. கேளுங்க, டவுட் கேளுங்க, டைம் இல்ல, பிக்கப் போகணும். யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சிலபஸை என்ன பண்ணிட்டேன், நான் வந்து உடைச்சு வந்து கொடுத்துட்டேன். நீங்க இந்த சிலபஸை முதல்ல என்ன பண்ணணும், உள்வாங்கணும். உள் வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன முடிஞ்சு போச்சு, சிலபஸ் தான் நமக்கு வந்து எல்லாமே. அந்த சிலபஸ்ல இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து லட்டா வந்து வரும். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இல்ல, பல கொஸ்டின்ஸ் வந்து ஒரே டாபிக்ஸ்ல இருந்து வந்து கேட்பாங்க. என்ன பண்ணிக்கணும், இதை வந்து நீங்க வந்து தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் சிலபஸை எப்படி உடைச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க. நான் வந்து போட்டோ அனுப்புறேன் டெலிகிராம். ஸோ யாரும் வந்து எக்ஸிட் ஆயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து கவனிங்க, சிலபஸ் வந்து எப்படி உடைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், தமிழ்நாட்டு லெவல்ல இது சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டு லெவல்லையும் லொகேஷன் படிக்கணும், இந்திய லெவல்லையும் லொகேஷன் படிக்கணும். ஓகே. அடுத்து கிளைமேட், மான்சூன், ரெயின்ஃபால், இது செப்பரேட் டாபிக்ஸ். அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், மேஜர் ரிவர், செப்பரேட் டாபிக்ஸ். அண்ட் சாயில், வாட்டர், அதுக்கப்புறம் மினரல்ஸ், இது வந்து என்வாயர்மெண்ட் டாபிக். வைல்ட் லைஃப், இதெல்லாம் வந்து என்வாயர்மெண்ட் டாபிக். அடுத்து அக்ரிகல்ச்சர்லாம் எக்கனாமிக்கிலே வந்து படிப்போம். எக்கனாமிக்கிலே வந்து படிப்போம், ஜாகிரபிக்கிலே வந்து படிப்போம். அடுத்து இண்டஸ்ட்ரி லொகேஷன்ஸ், இதுவும் எக்கனாமிக்கிலையும் வந்து படிப்போம், ஜாகிரபிக்கிலையும் வந்து படிப்போம். சிலபஸ் என்ன பண்ணிட்டீங்க, உடைச்சிட்டீங்க. நான் அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், ரைட்டா? ஸோ இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அடுத்து என்வாயர்மெண்ட் டாபிக் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இதுல நீங்க வந்து படிக்க வேண்டியது என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றையும் உடைச்சு எழுதணும். சிலபஸை உடைச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி ஆயிடும், ரைட்டா? ஸோ அடுத்தது நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாருங்க. ஸோ அடுத்த டாபிக்ஸ். ஸோ இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது, சோசியோ கல்ச்சரல் ஜியோகிராஃபி ரிலேட்டடா. ஃபாண்ட் தெரியுதா, கொஞ்சம் இருக்கா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சோசியல் ஜியோகிராஃபில என்னெல்லாம் பண்றோம், தனித்தனியா வந்து உடைக்கிறோம். கல்ச்சுரல், பாப்புலேஷனு, ட்ரைப்ஸ், இன மக்கள், இதெல்லாம். அடுத்து ஓசனோகிராஃபி, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ், பிளஸ் இந்தியன் ஓஷன், அரபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் வந்து படிக்கிறோம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து டெக்னாலஜி, GPS, IRNS, இதெல்லாம் வந்து படிக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் மேப்ல ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க் ஓரியன்டா வந்து படிக்கிறோம். இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ்ல நீங்க வந்து படிக்க வேண்டிய தலைப்பு, ரைட்டா? ஸோ இவ்வளவுதான். ஓகே. ஸோ இது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்க வேண்டியதை வந்து சொல்றேன். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதை வந்து நீங்க கைப்பட எடுத்து வந்து எழுதணும். எழுததான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து கிடைக்கும். கைப்பட வந்து எடுத்து வந்து எழுதுங்க, ரைட்டா? இது ஓரளவுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நான் வந்து கொஸ்டினுக்கு போயிடுறேன். ஓகே. கொஸ்டினுக்கு போயிட்டு அடுத்து வந்து என்வாயர்மெண்ட் டாபிக்ஸும் வந்து முடிச்சுக்குவேன். ஸோ இப்போ கொஸ்டினுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆட்சியர்கல்வி GK புத்தகத்துல நான் பின்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து பாருங்க, டாபிக் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஜியோகிராஃபி தலைப்புல நம்ம என்னென்னலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க. நான் என்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து உடைச்சனோ அது ஓரியன்டா என்ன ஆயிருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். பாருங்க. ஸோ ஜியோகிராஃபில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு, ஸோ ஃபர்ஸ்ட் ஓசனோகிராஃபில வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதோடைய ரோல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய மெரைன் டெபாசிட் பத்தி வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா? அடுத்து கடல் நீரோடைய சலைனிட்டி வந்து இருக்கு இல்லையா, அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் வந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இது அப்போ நீங்க இது ஓரியன்டா ஓசனோகிராஃபி வந்து படிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸை மட்டும் படிக்கணும். நான் சொல்லக்கூடியதை கீ நோட்ஸ் எழுதுங்க. ஓகே, திரும்ப அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. அதை எழுதுனா என்ன ஆகும், சிலபஸை நான் உடச்சி அனுப்பியிருக்கேன், அதை 2 நிமிஷம் உட்கார்ந்து எழுதினா முடிஞ்சு போச்சு. அதை எடுத்து அனுப்புங்க, இதை எடுத்து அனுப்புங்க, நான் கிளாஸும் எடுக்கணும், உங்களுக்கு கிளியரா இமேஜும் அனுப்பணும். அதை வந்து முயற்சி பண்ணுங்களேன். இதை முயற்சி பண்றதுக்கு என்ன, இதை ஜூம் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. சிலபஸை எப்படி உடைக்கணும்னு சொல்லிட்டேன், பேனா எடுத்து சொந்தமா முயற்சி பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க எர்த் ஸ்ட்ரக்சர். ஸோ எர்த் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் என்னது, நம்ம இங்க சிலபஸ்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வரும். அமைவிடம் இப்படின்னு இருக்கு இல்லையா, லொகேஷன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வரும். எல்லாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ், எர்த், பிளானட் எல்லாமே வந்து வரும். அதுல எர்த்தை பத்தியும் படிக்கணும், யூனிவர்ஸை பத்தி வந்து படிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து காமிக்கிறேன். அடுத்து இந்தியன் கிளைமேட்ல மான்சூனை பத்தி ஒரு டாபிக்ஸ் இருக்கு. மான்சூனை பத்தி கேட்டுறாங்க. மான்சூன் எப்படின்னா எல்னினோ லானினோ எப்படிலாம் வந்து இந்தியாவோட கிளைமேட் வந்து பாதிக்கும், என்ன எது பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்க சாயில் ஓரியன்டா. ஸோ சாயில் டைப்ஸ் நேற்று வந்து கேட்டேன் இல்லையா, இந்தியாவில் எந்தெந்த லொகேஷன்ல சாயில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சாயில் எரோஷனுக்கான காரணங்கள், அதுக்கப்புறம் இந்தியாவோட நிலத்தோட்டம் அமைப்புகள். உன்ட்ட ஒரு 100 ரூபா இருக்கடா, இருந்தா கொடுத்துரு, தேங்க்ஸ்மா. ஓகே, இந்தியாவோட லொகேஷன் ஜிபே வச்சிருக்கீங்களானே இருக்கா, ஜிபே வச்சிருக்கியாடா, இப்ப பர்ஸ்ல இருக்கான்னு பாரு. அடி அந்த நம்ம சாப்பாடு தர அக்கா இருக்குல்லடா, அந்த அக்காட்ட நான் போட்டு விடுதேன், கடையில போய் கூட வாங்கிக்கோ. அடி அப்புறம் தாரேன்னு கூட வாங்கிக்கோ. நான் அவங்க மெஸ்ஸுக்கு அவங்க நம்பர் போட்டு விட்டுறேன்டா அவரு. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து இது பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு இருங்க, ஒரே நிமிஷம் நான் அங்க வந்துடுறேன். அந்த ஓரத்துல தூக்கி வச்சிடா, அந்த முக்கில கண்ணாடியில. உலகமே ஜிபே மாறிடுச்சா, அதனால கையில காசு இருக்காது. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இந்தியாவோட லொகேஷன் வந்து பாருங்க, இந்தியாவோட நிலத்தோற்றம் சார்ந்தது கேட்டிருக்காங்க. அக்கா, நான் உங்களுக்கு ஜிபே ஒரு 100 ரூபா பண்ணிருக்கேன், அது மட்டும் கொடுத்துட்டுங்க. இந்த ஒரு டேபிள் கொண்டு வந்துருக்காங்க. தேங்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அடுத்து ரிவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ரிவர்ஸ்ல கங்கை ரிவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ட்ரைபல் பீப்புள் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்கும். ஸோ இதே பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து குரூப் 2லயும் உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி ஓரியன்டா வந்து கேட்பாங்க. அது நான் என்ன அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்க குரூப் 2க்கு படிச்சீங்க அப்படின்னா குரூப் 1ஓட சிலபஸ் வச்சுதான் வந்து படிக்கணும், அது ரிலேட்டடா தான் வந்து கேட்பாங்க, ரைட்டா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் டாபிக் சொன்னேன், அது வந்து இதுல கொடுத்துருப்பேன், எக்கனாமில கொடுத்துருப்பேன். அது காரணம் என்னன்னா யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும், அதனால அதுல வந்து கொடுத்துருப்பேன், ரைட்டா. ஸோ அதனால வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு டாபிக்ஸும் இது ஓரியன்டா வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ ஜியோகிராஃபி ரிலேட்டடா குரூப் 2ல என்ன கேட்டிருக்காங்க, பிக் பேங் தியரி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு இதுலதான் வந்து வரும், உங்களுக்கு ஜியோகிராஃபி கீழே தான் வந்து வரும். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க, ரைட்டா. இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெக்காலே கமிட்டி, இது வந்து குரூப் 2ல மெயின்ஸ்ல உங்களுக்கு இதே வந்து கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஆனா போதுமா, ஓகே, தேங்க்ஸ். இது கேட்பாங்க. அதே மாதிரி வந்து காந்தியோட பங்களிப்பு, நான் அதனாலதான் திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்றேன், நீங்க வந்து குரூப் 1 சிலபஸை வச்சுட்டு படிங்க, அப்பதான் உங்களால கிளியர் பண்ணவே முடியும், ரைட்டா. இது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜியோகிராஃபியா என்ன பண்ணிட்டீங்க, தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து நம்ம யூபிஎஸ்சி 2-in-1 புத்தகத்துல உங்களுக்கு வந்து குரூப் 1, குரூப் 2 வந்து எழுதுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோச்சிங், நம்ம யூபிஎஸ்சி எடுக்கணும்னா 5 லட்சம் ரூபா டெல்லியில நம்ம கோச்சிங் ஓவராலா நம்ம வந்து படிச்சு வெளியேறோம்னா 5 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸாம் பேட்டர்னை தெரியறதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம வந்து ஃபீல்டே மாறி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா ஆட்சியர்கல்வி 2-in புத்தகத்துல ஒரு வாரம் நீங்க வந்து உட்கார்ந்து வந்து இதை வந்து போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத கிளியரா நான் வந்து கொடுத்துருப்பேன். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து ஜியோகிராஃபில யூபிஎஸ்சில என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். ரைட்டா? அப்படி சிலபஸையும் வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்க எல்லா டிஎன்பிசி கொஸ்டினும் யூபிஎஸ்சி கொஸ்டினை தழுவிதான் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் கொண்டு போனீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஜியோகிராஃபி ரிலேட்டடா வந்து பாருங்க இங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு. ஓகே, ஸோ ஜியோகிராஃபி ரிலேட்டடா நம்ம வந்து உடைக்கிறோம், என்னென்னலாம் வந்து உடைக்கிறோம் அப்படிங்கறத பாருங்க. ஓகே, ஜியோகிராஃபி ரிலேட்டடா அங்க வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா உங்களுக்கு மெயின்ஸ் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவோட முக்கியமான இது ஐஆர்என்எஸ் இதெல்லாம் வந்து கேட்கறாங்க இல்லையா. இதே பேட்டர்ன்ல யூபிஎஸ்சில கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து பாருங்க. ஸோ யூபிஎஸ்சில ஜீனோ மிஷன் வந்து கேட்டிருக்காங்க, ஐஆர்என்எஸ் நேவிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய குரூப் 1 சிலபஸ் ஒன்றும் கிடையாது, யூபிஎஸ்சி தான். அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸ் சொன்னேன் இல்லையா, அது இந்திய லெவல்ல படிச்சீங்கன்னா போதும். மினரல் ஆயிலை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்டிக் ரீஜன்ல இருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க. அகைன் ஆர்டிக்ல கிடைக்க ஆயில், சவுத் சைனா சி. ஓகே, நேச்சுரல் ரிசோர்ஸ்ல இந்தியாவில் கிடைக்கக்கூடிய செயில் கேஸ் ரிசோர்ஸ் ரிலேட்டடா, அண்ட் வந்து ஃபாசில் பூயல் ரிலேட்டடா, குரூட் ஆயில் ரிலேட்டடா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அயான் ரிலேட்டடா, சோலார் எனர்ஜி ரிலேட்டடா, கோல். இந்த டாபிக்கை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 3 பக்கத்துக்கு எழுதுனீங்கன்னா போதுமானது. அடுத்து பிரைமரி செக்டார் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துட்டு இதுல மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார்ஸ். ஸோ அது செகண்டரி செக்டார் கீழே வந்து வரும் இல்லையா. இதுல என்னென்ன செக்டார்ஸ் வந்து பாருங்க, டி கார்டனு, பல்ஸ், ப்ளூ ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் பிரைமரி செக்டார். செகண்டரி ரிசோர்ஸ் பேஸ்டு செக்டார். ஸோ இப்போ வந்து சொட்டநாக்பூர் பிளாட்டில ஸ்டீல் பிளான்ட் அதிகமா இருக்கும். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க அயான் வந்து அதிகமா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ இதுல அது என்ன டெக்கான் பிளாட்டியூல உங்களுக்கு காட்டன் அதிகமா விளையும், அப்போ காட்டன் இண்டஸ்ட்ரி. இப்போ பீகார், யூபி இங்கெல்லாம் வந்து சுகர் அதிகமா விளையும், அப்போ சுகர் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி. இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்லேண்ட் டிரான்ஸ்போர்ட், அர்பன் மாஸ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இது ஒவ்வொன்றையும் நான் வந்து உடைச்சு வந்து கொடுத்துருப்பேன். இந்தியன் கிளைமேட் என்ன, ஓசனோகிராஃபில பாருங்க, ஓசன் சலைனிட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம். அதே தான் யூபிஎஸ்சி கொஸ்டின், எப்போ 2017 கொஸ்டின். ஸோ அடுத்து எல்னினோ, நானினோ, பசிபிக் ரிங் ஃபயரு, இதை எடுத்து சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றையும் நான் வந்து உடைச்சு கொடுத்துருப்பேன். அங்க பார்த்தோம் இல்லையா, சாயில் எரோஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நான் வந்து காமிச்சேன். அதே கொஸ்டின் யூபிஎஸ்சில கேட்கப்பட்டது. இப்படி ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ அதுபடி மெயின்ஸ்க்கு வந்து படிக்கலாம். ஸோ யூபிஎஸ்சி 2-in-1 புக்கை வந்து வச்சுக்கிட்டு நீங்க குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கொஸ்டினை 3 பக்கம் எழுதுறதுக்கு தகவலை வந்து திரட்டி வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப ஜியோகிராஃபியை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தனித்தனியா வந்து உடைச்சிட்டேன். அடுத்து நம்ம போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த சுற்றுச்சூழல் தலைப்பை நம்ம டிஎன்பிசில எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இந்த ஜியோகிராஃபில யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். ஜியோகிராஃபில யாருக்கும் டவுட் இருக்கா? கமெண்ட் கூட பண்ணுங்க, கேட்கறதுக்கு ஏதா இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா என்வாயர்மெண்ட் டாபிக்ஸ். யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அடுத்த டாபிக். ஓகே ஃபைன். ஸோ அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட் டாபிக். என்வாயர்மெண்ட்டை பொறுத்தவரையில நான் எப்படி உடைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்க, ப்ரிலிம்ஸ்க்கு படிக்க வேண்டியது. ஸோ என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஈகோ சிஸ்டம், ஃபுட் செயின், போட்டோசிந்தசிஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் சைக்கிள்ஸ், இது எல்லாம் ஒரு டாபிக்ஸ். இது குரூப் 2ல ஒரு வெயிட்டான டாபிக்ஸ். இதை வந்து தெளிவா வந்து தெரியும். இப்போ என்வாயர்மெண்ட்டை ஈகோ சிஸ்டம், ஃபுட் செயின், என்வாயர்மெண்ட் சைக்கிள், போட்டோசிந்தசிஸ், இதை என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறோம். அடுத்த டாபிக் வந்து பாருங்க என்வாயர்மெண்ட் ஆக்ட், சட்டங்கள். என்வாயர்மெண்ட் ஓரியன்டா சட்டங்களை நம்ம வந்து என்ன பண்றோம், செப்பரேட்டா படிக்கணும். அப்போ ஆக்ட் நான் வந்து சொன்னேன், இதுல என்ன சொல்றது, நம்ம ஹிஸ்டரியில 1857 ஆக்ட், 1919 ஆக்ட், 1858 ஆக்ட், 1853 ஆக்ட், 33 ஆக்ட், 1833 ஆக்ட், 1909 ஆக்ட், 1919 ஆக்ட், 1935 ஆக்ட், இதுல வந்து படிப்போம். இதே மாதிரி எக்கனாமில எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், ஆர்பிஐ ஆக்ட் இதெல்லாம் வந்து படிப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஆக்ட் இருக்கு. இப்போ என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஃபாரஸ்ட் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட் இதெல்லாம் வந்து படிப்போம். அடுத்து இங்க வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் டேட்டா.
பயோடைவர்சிட்டி, பயோஸ்பியர்னா என்ன, டைகர் ரிசோர்ஸ், சான்ச்சுரி, இம்பார்ட்டன்ட் பார்க்கு. இப்போ பார்க்கு, சான்ச்சுரி அதுல இருக்குன்னா அது வந்து ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அனிமல், ட்ரீஸ், IUCN லிஸ்டுக்குள்ள என்னென்னலாம் வந்து வரும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, டிசாஸ்டர்னா என்ன, அதை பத்தி என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி இது கூட வந்து நீங்க வந்து படிக்க வேண்டியது இங்க வந்து கவனிங்க, இந்த 2 டாபிக் கோரல் ரீஃபும் வந்து படிச்சுக்கணும், வெட்லேண்டும் படிக்கணும். ஈரநிலங்கள், பவளப்பாறைகளை செப்பரேட்டா வந்து படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை வந்து என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா, இப்ப இந்திய லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கிரீன் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. 2010 பசுமை தீர்ப்பாயம் வந்து உருவாக்குனாங்க. இதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல பாரிஸ் அக்ரிமெண்ட், UNFCC அந்த அமைப்புகள்லாம் நீங்க வந்து படிக்கணும். அதே மாதிரி என்வாரன்மெண்ட் ரிலேட்டடான டேம்ஸ், கார்பன் எமிஷன், கார்பன் ட்ரேடிங் அப்படிலாம் வந்து வரும். அதை பத்தி கிளைமேட் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேம்ஸ், அந்த சேஞ்சஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பொல்யூஷன் எனர்ஜி. ஸோ இப்போ பொல்யூஷன் எனர்ஜி, எரிசக்தி இதுல வந்து படிப்போம். அப்போ ஓவராலா இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பே மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 23 தலைப்பு தான் என்வாரன்மெண்ட். அடுத்து TNPSCல இந்த 10 மாத பயிற்சி பற்றில என்வாரன்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்வாரன்மெண்ட் வித் வந்து மாடர்ன் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது வந்து தெளிவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? இப்போ சுற்றுச்சூழல் பாடத்தை இப்படிதான் வந்து படிக்கணும். இப்போ மெயின்ஸ் சிலபஸை நான் வந்து உடைக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க வந்து ஒவ்வொன்றையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவான முறையில பாருங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவான முறையில பாருங்க. சுற்றுச்சூழல் இது வந்து அழகு எண், அதாவது யூனிட் நம்பர் டாபிக் நம்பர் 4க்கு கீழே வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ என்வாரன்மெண்ட் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு இதுல என்னென்னலாம் நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்னு வந்து பாருங்க. அது கண்டிப்பா எக்ஸாம்ல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ கவனிங்க, பாலகிருஷ்ணன் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சுற்றுச்சூழல் ஓரியன்டான டாபிக்ஸ் நீங்க வந்து கவனிங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ என்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்வாரன்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். குரூப் 2ல இது எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1க்கு கீழே கடைசி டாபிக்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், என்வாரன்மெண்ட். ஓகே, குரூப் 2 சிலபஸ்ல என்வாரன்மெண்ட் சுற்றுச்சூழல், ஈக்காலஜி சூழலியல், பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம், அது ரிலேட்டடான கன்சர்வேஷன்ஸ் அங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, ப்ரிலிம்ஸ்ல படிக்க வேண்டிய அதே சிலபஸ். இங்க வந்து பார்ப்போமா நம்ம இதுல குரூப் 1 மெயின்ஸ்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் ஈகோ சிஸ்டம், சுற்றுச்சூழல். ஓகே, அது ரிலேட்டடான சூழ்நிலை மண்டலம் அது வந்து படிக்கிறீங்க ஒரு டாபிக்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டத்துக்கு கீழே தான் வந்து வரும். அது ரிலேட்டடா வந்து படிச்சிருக்கீங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சைக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து வரும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பாருங்க பயோடைவர்சிட்டி, பயோ பல்லுயிர் பெருக்கம். அடுத்து பல்லுயிர் பெருக்கம் ரிலேட்டடா கன்சர்வேஷன், ஆறு வந்து பாத்தீங்கன்னா கன்சர்வேஷன் அப்படிங்கிறது இன்சிட்டு எக்ஸிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரிய அதோட இடத்துல வச்சு பாதுகாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்வழி பாதுகாப்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு இடத்துல திமிங்கலம் இருக்கு, அந்த திமிங்கலத்தை அந்த இடத்துல வச்சு பாதுகாக்கிறது உள்வழி பாதுகாப்பு. இப்போ ஆப்பிரிக்காவில் ஒரு யானை இருக்கு, அந்த யானை சாகக்கூடிய நிலைமையில இருக்கு, அது அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. அதை கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்ல வந்து விட்டோம்னா அது எக்ஸிட்டோ கன்சர்வேஷன் சொல்லுவோம். அப்போ பயோடைவர்சிட்டி அது ரிலேட்டடா கன்சர்வேஷனை பத்தி நம்ம வந்து படிப்போம். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் எதெல்லாம், சைட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷன், IUCN அப்படிங்கக்கூடிய ஆர்கனைசேஷன், அண்ட் 1992 பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் மாநாடு 2015 நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ரியோடி ஜெனிரோ அப்படிங்கக்கூடிய இடத்துல எர்த் சமிட் வந்து நடத்திருப்போம். ஸோ அந்த மாநாட்டில் தான் இந்த ஒரு சில சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்போம். ரைட்டா? கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிங்கிறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஓரியண்டா தான் வந்து இது பண்றது. அப்போ CBT சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். அப்போ இதுல நம்ம வந்து படிக்க வேண்டியது ஈக்காலஜி அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது, சிலபஸை பொறுத்தவரையில ஒண்ணுமே வந்து கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த சிக்னிபிகன் த்ரெட்டன் அப்படின்னா அது வந்து அழியக்கூடிய பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அழியக்கூடிய நிலையில இருக்கும் அதெல்லாம். ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பெறுவோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காற்று, மண்ணு. ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பாருங்க, காற்று, நீர், மண்ணு, வெப்பம், ஒளி, மாசுபாடு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ஸ் ஓரியன்டா டாபிக்ஸ். ஸோ பொல்யூஷன் வந்து சொன்னேன் இல்லையா, பொல்யூஷன்ல என்னெல்லாம் வந்து இருக்கு, ஏரு,
வாட்டரு. சொல்லுங்க. சிசெட் மட்டும் தானே சார்? எப்பா தம்பி, இப்ப வந்து ஜியோகிராஃபி வந்து நடத்திட்டு இருக்கோம், நீங்க அதை வந்து கவனிங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி இடையில இங்க ஒன்று நடத்திட்டு இருக்கும்போது வேற ஏதோ வந்து கேட்காதீங்க. நீங்க அப்பலே இருந்து அன்மியூட் பண்ணாம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சிசெட் நாளைக்கு காலையில வந்து சொல்லியிருக்கேன், ரைட்டா? இப்போ குரூப் 1 குரூப் 2க்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கும் வந்து யூஸ் ஆகும். நீங்க இஷ்டம் இருந்தா கவனிங்க. அப்படி இல்லாட்டி சிசெட் காலையில 6:15க்கு நான் திரும்ப மீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க வந்து கேட்கல. அதுவும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா டாபிக்ஸ் அக்யூரேட்டா சொல்லும் போது இது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச்சே வந்து கிடையாது. எதுக்கு நீங்க இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும் வேற ஒரு தாட்ல இருந்து. நான் ஏற்கனவே 4 குரூப்ல சிசெட்டுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். அதை போய் வந்து படிங்க காலையில, ரைட்டா? இப்படி வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்டையர் ப்ராசஸுமே கொலாப்ஸ் ஆயிடும், ரைட்டா? நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கண்டிப்பா ஆயிருவீங்க. ஆன பிறகு உங்களுக்கு மக்களோட பிரச்சனை என்ன, அதுல வந்து கவனம் செலுத்தணும். அந்த இடத்துல அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துல எது ப்ரியாரிட்டியோ அதை தான் நீங்க வந்து பண்ணணும், ரைட்டா? ஸோ அதனால பாத்துக்கணும். ஆல்ரெடி கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேட்கலாம், இல்லாட்டி கமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பொல்யூஷன் ஓரியன்டா, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன்ஸ், ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிக்கணும். தெர்மல் பொல்யூஷன்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே பொல்யூஷன் தலைப்பு. அடுத்து வந்து பாருங்க, அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு இடையில இந்த பொல்யூஷனை வந்து எப்படிலாம் ஹசார்டர் வேஸ்ட்டை வந்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றோம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸை என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ். சார் ரிக்வெஸ்ட் சார். ஹலோ தம்பி, நீ வேற வேலை இருந்தா பாருப்பா, நீ கிளாஸ் விட்டு உனக்கு தூக்குறேன். ஓகே, ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் டாபிக்ஸ், ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட் ஆடிட்டிங் அப்படிங்கக்கூடிய இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சுற்றுச்சூழல் சார்ந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளியரன்ஸ், இப்போ வந்து ஒரு கடல் பகுதியில செலவைக்க போறாங்க அப்படின்னா அதுல என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து பண்ணணும், அது ரிலேட்டடான டாபிக்ஸ். அப்போ இந்த இதுல என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கு அண்ட் பொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு, ரைட்டா? ஸோ அடுத்து நான் வந்து உடைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்றோம், உடைக்கிறோம், ரைட்டா? நீங்க வந்து நினைக்கலாம், என்னடா இது கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம தூக்குறாரு. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், திரும்ப வந்து இடையில வந்து இது பண்ணா என்ன பண்றது? ஓகே, அடுத்து வந்து பாருங்க கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா, ரைட்டா? ஸோ அடுத்த டாபிக் கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா. கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா நீங்க வந்து கவனிக்கணும். கிளைமேட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். இதுல கிளைமேட் என்வாயர்மெண்ட் இஷ்யூஸ் குளோபல் லெவல்ல, உலக லெவல்ல கிளைமேட் என்னென்ன பிரச்சனை இருக்கு, பிளஸ் இந்திய லெவல்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு லெவல்ல என்ன இருக்கு, பிளஸ் இந்தியாவோட அந்த மழை இருக்கு இல்லையா, மான்சூன்ஸ், எல்னினோ லானினோ வந்து சொன்னேன், அதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறதா என்னது இந்த டாபிக். உலக லெவல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை, இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல, உலக லெவல்ல, அதுல இந்தியாவோட ஸ்டெப் என்ன, தமிழ்நாட்டோட ஸ்டெப் என்ன அப்படிங்கிற விஷயத்த நீங்க என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, போதுமானது. அடுத்து பாருங்க, அந்த கிளைமேட்டை எப்படி வந்து ஓவர் கம் பண்றோம், மிட்டிகேஷன்ஸ் வந்து பண்றோம் அப்படிங்கக்கூடியது. ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எப்படி வந்து சால்வ் பண்றோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தானாவே என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து உருவாக்கிருக்காங்க வேர்ல்டு கண்ட்ரிஸோட சேர்ந்து. ஓகே, நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கக்கூடியதுல நம்ம இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் எடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அதை வந்து படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்க வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் எனர்ஜி அப்படிங்கிறதுல, ஸோ எரிசக்தி எனர்ஜி அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸை என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த எனர்ஜி டாபிக்ஸ் நான் ஒவ்வொன்றையும் எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். முதல்ல என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஓகே, அப்போ எனர்ஜி ஓரியன்டா நீங்க வந்து படிக்க வேண்டியது. ஸோ அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா. நாங்க சொன்னேன் இல்ல ப்ரிலிம்ஸ்ல என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட் படிக்கணும்னு சொன்னேன். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட், ஓகே, ஆக்ட் நீங்க வந்து படிக்கணும். அதாவது என்வாயர்மெண்ட் லா ரிலேட்டடா வந்து படிக்கீங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கிளைமேட்டிஸ் டிசாஸ்டர் அது வந்து படிக்கணும். ஸோ உலக லெவல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஓகே, என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து படிக்கிறீங்க. அது ரிலேட்டடா சென்டாய் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல, உலக லெவல்ல டிசாஸ்டர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து படிக்கணும். அடுத்து என்வாயர்மெண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன்ஸ்ங்கிறது இந்த
இது வந்து உங்களுக்கு வந்து எதுல படிப்போம்னா எக்கனாமி கீழே சில்ட்ரன்ஸ் உமன்ஸ். இப்ப என்வாயர்மெண்ட் எப்படி வந்து உமனை பாதிக்கும், எப்படி வந்து சில்ட்ரனை வந்து பாதிக்கும், எப்படி எஜுகேஷனை வந்து பாதிக்கும், எப்படி அக்ரிகல்ச்சரை பாதிக்கும், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்ஸ் வரும். அதை எல்லாத்தையும் வந்து படிக்கணும். அதுதான் இது என்வாயர்மெண்ட் ஹெல்த் அண்ட் சானிடேஷன்ங்கிறது. அதான் இப்ப சிலபஸ் என்ன பண்ணிட்டீங்க, தெளிவா உடைச்சி நீங்க வந்து எழுதுறதுக்கு நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். அடுத்து என்ன பண்ண போறேன், ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு யூபிஎஸ்சி 2-in-1ல நான் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ ப்ரிலிம்ஸ்ல என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு வந்து படிப்போம். இப்போ யூபிஎஸ்சி 2-in-1ல நான் வந்து இங்க உடைச்சிருக்கேன் பாருங்க. எப்படி உடைச்சிருப்பேன் அப்படின்னா, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே டாபிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கும் நீங்க வந்து படிக்கலாம். இங்க பாருங்க. ஓகே, இந்த ப்ரிலிம்ஸ் இப்போ குரூப் 1 சிலபஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க, யூபிஎஸ்சினா இண்டெக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருக்கேன், ஈகோ சிஸ்டம். அதுல லிச்சான்ஸ்னா என்ன, எக்கலாஜிக்கல் சக்சஷன்னா என்ன, ஓகே இது ஈகோ சிஸ்டத்துல. அடுத்து ஃபுட் செயின்ல அந்த ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து படிப்போம். போட்டோசிந்தசிஸ் ஓரியன்டா வந்து படிச்சிருக்கோம். அடுத்து என்வாயர்மெண்ட் சைக்கிள், கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். அடுத்து ஆக்ட் ஓரியன்டா பாருங்க, என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா ரூல்ஸ் ஆக்ட், வைல்ட் லைஃப் ஆக்ட், என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஓகே ட்ரைபல்ஸ் ஆக்ட். அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி த்ரெட்டன் என்னெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இன்சுட்டுனா எக்ஸுட்டுனா என்ன, பயோடைவர்சிட்டி லொகேஷன்ஸ், ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மாதிரி லொகேஷன்ஸ். அடுத்து டைகர் ரிசர்வ்ஸ், அடுத்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்கு அது ரிலேட்டடா வந்து படிக்கிறோம். ஃபாரஸ்ட் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து படிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான அனிமல்கள் அது எந்தெந்த ரிவர்ல இருக்கு, என்னென்ன த்ரெட்டன் ஐயூசிஎன் லிஸ்ட் படி வந்திருக்கு, ரைட்டா. ஸோ நேச்சுரலா இந்தியாவில் என்னெல்லாம் வந்திருக்கு இது வந்து படிக்கிறோம். அதே மாதிரி டிசாஸ்டர், விட்லேண்டை பத்தி வந்து படிக்கிறோம், கோரல் லீஃபை வந்து படிக்கிறோம். என்வாயர்மெண்ட் இந்திய லெவல்ல எனர்ஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் இந்தியா மிஷன், சோலார் மிஷன், எனர்ஜி எரிசக்தி மூலமா இருக்கக்கூடியது. இதே மாதிரி ட்ரிபுனல்ஸ், நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ஸ், பொல்யூஷன் போர்டு, இதெல்லாம் வாட்டர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா சோலார் எனர்ஜி கார்பரேஷன், டைகர் கன்சர்வேஷன், இதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் போர்டு, இதெல்லாம் வந்து படிக்கிறோம். வேர்ல்ட் லெவல்ல யுஎன்எஃப்சிசி கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அமைப்புகளை வந்து படிக்கிறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் யுஎனுக்கு கீழே யுஎன் என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதை பத்தி வந்து படிக்கிறோம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால் லைக் வந்து குவைட்டோ புரோட்டோகால், கண்டஜினா புரோட்டோகால், மான்ட்ரியல் புரோட்டோகால், இதை பத்தி வந்து படிக்கிறோம். வெட்லேண்டை படிக்கிறோம், என்ஜிஓஸ் எல்லாம் வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டடா கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, ப்ளூ கார்பன்னா என்ன, இதெல்லாம். கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா நான் சொன்ன மாதிரி கார்பன் கிரீட்டு, கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு, ஓகே அதை மிட்டிகேஷன் சார்ந்த விஷயங்கள், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அடுத்து பொல்யூஷன் ரிலேட்டடா ஆக்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இங்க வந்து பார்த்தோம் இல்லையா மேனேஜ்மெண்ட்னு ஒன்று, அது அதோடைய ரெமினிஷன் டெக்னிக்ஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரி பொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வந்து படிக்கிறோம். அடுத்து எனர்ஜி ஓரியன்டா பாருங்க, சோலார் எனர்ஜி, மீத்தேன், ஈத்தேன், எத்தனால், பயோஃபியல், பயோடீசல், பயோமாஸ், ஹைட்ரஜன் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறோம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இது ஓரியன்டா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பக்காவா வந்து படிக்கணும். ஸோ இப்படி படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. இதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரைட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் டாபிக்ஸ் என்ன, யூபிஎஸ்சில என்னென்னலாம் வந்து உடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, குரூப் 1ஓட மெயின்ஸ் கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ நீங்க இங்க ப்ரிலிம்ஸ்ல என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸுக்கும். இப்போ குரூப் 1 கொஸ்டின் இந்த என்வாயர்மெண்ட் சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடா பார்த்துடலாம், கவனிங்க. ஸோ இது வந்து ஆட்சியர்கல்வியோட ஜிகே புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட். ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே டாபிக்ஸ்ல மெயின்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பயாலஜி, ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 2ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க என்வாயர்மெண்ட்ல. ஸோ என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஸோ இப்போ வந்து பாருங்க என்வாயர்மெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இங்க என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா குரூப் 2 கொஸ்டின்ஸ், இதுல வந்து பொல்யூஷனை பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா, இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் கேட்டிருக்காங்க, எனர்ஜி லாசஸ், ஓகே சோலார் ஜோதி யோஜனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெராய் அமைப்பை பத்தி, ஹாட்ஸ்பாட் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் ஆசியன் மினிஸ்ட்ரியல் டைகர் கன்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து நமாமி கங்கா ப்ராஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து டிசாஸ்டர் டெஃபினிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது குரூப் 2ல இது வரைக்கும் கேட்கப்பட்ட மெயின்ஸ் கேள்வி.
இப்ப யூபிஎஸ்சில வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே, யூபிஎஸ்சில சாரி குரூப் 1ல வந்து பாத்துக்கோம். குரூப் 1ல என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். குரூப் 1 கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ இங்க ஓகே, ஸோ இந்தியன் கிளைமேட், ஓகே, இதுல இங்க பாருங்க எனர்ஜி ரிலேட்டடா, ரைட்டா? அங்க பார்த்தோம் இல்லையா, பயோமாஸ்ன்னு வந்து பார்த்தோம் யூபிஎஸ்சில, அதே கொஸ்டின். ஹைட்ரோ கார்பன் பார்த்தோம் யூபிஎஸ்சில, அதே கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சோலார் விண்ட் எனர்ஜி பார்த்தோம், அதே கொஸ்டின் எனர்ஜில கேட்கப்பட்டது. அடுத்து ஃபாரஸ்டுடைய பாலிசி ஓரியன்டா. அடுத்து கோரல் ரீஃப், அங்க கேட்கப்பட்ட கோரல் ரீஃப். அடுத்து கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா சொன்னேன் இல்லையா, ஜீரோ எமிஷன், கார்பன் ட்ரேடிங், பாரிஸ் கிளைமேட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், குழந்தைகளை எப்படி, நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைகளை, உமனை, சில்ட்ரனை, உமன்ஸ், சீனியர் சிட்டிசனை எப்படி பாதிக்கணும், அதை பத்தி. அடுத்து எலினினோ சம்பந்தமா, ரைட்டா? அடுத்து டெசர்டிபிகேஷன்ஸ் ஓரியன்டா. ஸோ அடுத்து டிசாஸ்டர் ஓரியன்டா. ஓகே, ஸோ அடுத்து என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதோட ப்ராசஸ். பொல்யூஷன்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓஷோன் பொல்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து சாலிட் முனிசிபல் மேனேஜ்மெண்ட் யூபிஎஸ்சில கேட்டா அதேதான். அடுத்து தெர்மல் பொல்யூஷன், அங்க பார்த்தோம் இல்லையா, தெர்மல் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, வாட்டர் பொல்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடா ஆக்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சில என்ன படிக்கிறீங்களோ அதே தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட்டு யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, அப்படின்ட்டு நான் பிக்சர் டெலகிராம்ல வந்து அனுப்புறேன். யாருக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்கலாம். நான் ஆன் பண்ணிக்கிறேன் மைக்க. யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறேன், இந்த டாபிக் சார். சொல்லுங்க சார், நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் வந்து டீடைல்டா உடைக்கிறதெல்லாம் புரியுது. ஆனா வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ கவர்னர்னா அவரோட அது நான் அடுத்து சொல்றேன் பிரதர். அது போனோம்னா டைவர்ட் சரி, ஆகி ஓகே. ஏற்கனவே அந்த பயிற்சி பட்டியல் நான் கொடுத்துருப்பேன். அந்த பயிற்சியை முடிஞ்சா செய்யுங்க. அதுல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். இது ஏன்னா நம்ம புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதா இருக்குமே அப்படின்னா திரும்ப ஒரு நான் வந்து பார்த்தேன் பயிற்சி பற்றியில சிலபஸ்லாம் டாபிக் வைஸ் உடைச்சிருக்கேன். ஆனா வந்து நோட்ஸ் எடுக்கிறதா கொஞ்சம் இப்போ ஃபால்ட்டினா கவர்னர் பத்தி அவரோட ஆர்டிகிள், அதிகாரங்கள், நியமனங்கள், அப்படி அவருக்குள்ள சைட் டாபிக்ஸ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த இதுல நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ கவனிங்க, சிலபஸ் என்ன பண்றோம், உடைக்கிறோம். தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைக்கணும். ஸோ உடைச்சதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். காமிச்சிட்டு நம்ம வந்து டாபிக் உள்ள வந்து போயிடலாம். ஸோ இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்கும் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. முதல்ல எப்படி உடைச்சிருக்கேன் அப்படிங்க பாருங்க. ஏன்னா அடுத்து நம்ம இந்த கிளாஸ் வர எடுக்க வேண்டியிருக்காதான் பார்த்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனர்ஜி, அதாவது எக்கோ சிஸ்டத்தை தனியா வந்து உடைச்சிருக்கேன். ஈகோ சிஸ்டத்தை தனியா வந்து உடைச்சிருக்கேன் 2 டாபிக்ஸா. அடுத்து பயோடைவர்சிட்டி, அதோட டைப்ஸ், ஹாட்ஸ்பாட்டு, அடுத்து இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னா என்ன, பயோடைவர்சிட்டியில த்ரெட்டன் அதோட சிக்னிபிகன்ட்னு தனியா வந்து உடைச்சிருக்கேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்கனைஸ்ல சைட்ஸ், IUCN பிளஸ் வந்து கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு வந்து உடைச்சிருக்கேன். புரியுதா? நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சிலபஸை இப்படி வந்து உடைச்சு என்ன பண்ணிக்கோங்க, தனித்தனியா வந்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, இது வந்து உடைச்சிட்டோம். அடுத்து என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா பொல்யூஷன்ஸ் ஓரியன்டா தனித்தனியா வந்து உடைச்சிருக்கேன். என்னெல்லாம் உடைச்சிருக்கேன், ஏர் பொல்யூஷன், வாட்டர், சாயில், தெர்மல், நாய்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அண்ட் ஹசார்டஸ் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சிருக்கேன். அடுத்து என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 6வது டாபிக். ஸோ அதோடைய ஸ்டெப்ஸ், என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ், ஆடிட்டிங் அப்படிங்கிறத உடைச்சிருக்கேன். ரொம்ப ஸ்பீடா போறேன்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிளியரா அது ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தெளிவா சொன்னேன். அதனால இன்னொரு வாட்டி தெரியணுங்கிறதுக்காக இது பண்றேன். அடுத்து வந்து பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா. ஸோ இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா என்ன பண்றோம், ஓகே, குளோபல் லெவல்ல, ஓகே, இந்திய லெவல்ல, தமிழ்நாட்டு லெவல்ல வந்து உடைக்கிறோம். அண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான
கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் வந்து இருக்கு, அதை மெட்டிகேட் பண்றது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். அடுத்து 8வது டாபிக் எனர்ஜி டாபிக்ஸ், எனர்ஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சார்ந்தது. அடுத்து 9வது டாபிக் லா, என்வாயர்மெண்ட் லா, பாலிசிஸ் என்னென்னலாம் த்ரெட்டண்டா இருக்கு அதெல்லாம். அடுத்து டிசாஸ்டர், நேச்சுரல் கேலமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்வாயர்மெண்ட் ஹெல்த், சானிடேஷன்ஸ், இது எல்லாமே வந்து முக்கியமானது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம வந்து போபால் விஷவாயு தாக்குதல் இன்னும் அந்த வந்து சொசைட்டில ஹெல்த் ரீதியா அதெல்லாம் வந்து தாக்குதல் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ அது ரிலேட்டடாகவும் என்ன பண்ணலாம் கேட்கலாம். தூத்துக்குடியில கார்பன் இந்த காப்பர் ஆலை, ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, சிலபஸை வந்து உடைச்சாச்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாகவும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒவ்வொரு டாபிக்லையும் நீங்க என்ன பண்ணணும், மெயின்ஸ் ஓரியன்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், நோட்ஸ் வந்து எடுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நான் இன்னைக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுல நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்ன இந்த படிக்கிறோம் இல்லையா, நம்ம இந்த 10 மாத பயிற்சி, ஸோ அதுல ஒரு 10 நிமிஷம் நான் பேப்பர் வந்து படிக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லிட்டு அதுல நோட்ஸ் மேக்கிங் வந்து சொல்லிடுறேன். தென் வந்து பாத்தீங்கன்னா மேப் ஓரியன்டான விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், இப்போ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நாளைக்கு காலையில சிசெட் கிளாஸ், அதை வந்து அட்டன் பண்ணுங்க. நான் முதல்வன் இது. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமுக்கு ஃபுல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த 10 மாத பயிற்சி பட்டியோட சேர்த்து நீங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாளையில இருந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் வந்து நடத்த ஆரம்பிச்சிடுறேன். நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கா எப்படின்னு சொல்றேன். ஏன்னா வட சென்னையில நமக்கு கிளாஸ், அங்க போயிட்டு எப்படி எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்லணும். அதனால நான் சூழ்நிலையை பார்த்துட்டு வந்து சொல்றேன். காலையில சிசெட் கிளாஸ் கண்டிப்பா வந்து உண்டு. ரைட்டா? ஈவினிங் இல்லை அப்படின்னா லாஸ்ட் ஒரு வாரம் நம்ம வந்து மெயின்ஸ் கிளாஸ் வந்து நடத்தல, பிளஸ் இந்த வாரமும் நாளைக்கு வந்து எப்படிங்கிறத சொல்றேன். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயத்துல வந்து வச்சுக்கலாம். வாரத்துல ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்க வந்து எழுதி நான் சொல்லக்கூடிய மெயில் ஐடிக்கு நீங்க வந்து அனுப்பணும். அந்த எழுதி பண்ணக்கூடிய பயிற்சியை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஒரு கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ்ல அடுத்த கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தண்ணி குடிக்கணும்னா குடிச்சிட்டு வந்து வாங்க. ஸோ அது வந்து 10 மாத பயிற்சியும் வித் நோட்ஸ் மேக்கிங் கிளாஸாக வந்து இருக்க போது ஒரு 1/2 hour 45 minutes நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ 15 மினிட்ஸ்ல